அப்பனே உமக்கு நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா. பேசும் தெய்வம் நீர். கல்லோ மரமோ செடியோ அல்ல, பேசும் தெய்வம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல ஒரு காலை வேளையில் நீங்கள் டிவி மூலமாக இந்த வார்த்தையை கேட்பீர்கள். இல்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்பீங்க. கேட்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றீர்கள். இதன் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மாறிக்கொண்டே வருகிறீர்கள், நம்பிக்கையிலே பெருகுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா மேலே நீங்கள் நல்லா நம்புறீங்க நான் விசுவாசிக்கிறேன். அதான் நமக்கு மெயினாக வேணும். முக்கிய காரியம் ஏசப்பாவை நம்ம நல்லா நம்பணும். அவங்க தான், வேறு யாராலையும் ஒன்றும் முடியாதுங்கிறதுல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது தேவன் கண்டிப்பாக நம்மை வழி நடத்துவார். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம் சந்நிதியில் நான் முழங்காலில் நின்று உம்மையே நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே என்று இன்றைக்கு நாம் அறிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனம். தலைப்பு என்ன அப்படின்னா, நெகிழ்ந்த கைகளையும் திரும்ப நிமிர்த்தி. 12 வாசிக்கிறேன். எபிரேயர், ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நெகிழ்ந்த கைகளையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. கைகளையும் கால்களையும் என்ன செய்யணுமா? முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்த வேண்டுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையிலே சந்திக்கிற காரியங்களினாலே உங்களுடைய கைகள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கைகள் இப்பொழுது தளர்ந்து விட்டது. முழங்காலில் நிற்கக்கூடிய கால்களிலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் ஆதியிலே முழங்காலிலே நின்று நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். இப்பொழுது உங்களால் முழங்காலில் நிற்க முடியவில்லை. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசத்திலே பலன் குன்றியவர்களாக காணப்படுகின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ எதுக்கு அப்படி இருக்கணும்? நீ அப்படி இருக்க வேண்டாம். எபிரேயர் 12:12 நீ என்ன செய்யணுமா அப்படின்னு. இப்பொழுதே எப்படி இருக்குன்னா, இப்பொழுதே பெண்டாக்கி இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெண்டாக்கி விடாமல். இப்பொழுதே லைட்டாக வளைஞ்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிடாமல்
அதனால் என்ன செய்யுங்க, உங்களுடைய இதில் வந்து மெயினாக நான் எதை எடுக்க அப்படின்னா இருதயத்தை தான் எடுக்கணும். இருதயத்தில் மனிதன் எதை எப்படி சிந்திக்கின்றானோ அந்த சிந்தனையின் படியே இருக்கும். சில சமயம் நமக்கு சில பலவீனம் வரும்பொழுது நான் ஒன்று சொல்வேன் ஆண்டவர்கிட்ட, நான் நல்லா இருக்கேப்பா, நான் சோகமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதனால் ஏன் பலவீனோன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் நான் நல்லா சௌக்கியமாக இருக்கேன் ஆண்டவரே, ஆரோக்கியமாக இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். இப்போ இருதயத்தில் நீங்கள் முடமாகி இருக்கின்றீர்களா? இருதயத்தில் சோர்ந்து போய் இருக்கின்றீர்களா? இருதயத்தில் உங்களுக்கு இயேசுபா மேலே அன்பு எப்படி பொங்கிக்கிட்டு இருக்கு? இப்போ முன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ஜெபம் என்றாலே ஒரு சந்தோஷம் இருக்குமே, ஆனந்தம் இருக்குமே. பாட்டு படிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு நாளும் பாடுவீர்களே. இப்பொழுது 2 பாட்டுக்கு மேலே படிக்க முடியலையா? 1 மணி நேரம் நாளும் சந்தோஷமாக ஜெபம் செய்வீங்களா? இப்போ பண்ண முடியலையா? அதனால் இயேசுவா இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மோடு பேசுகின்றார். நீ இப்போவே நீ இவ்வளோ தளர்ந்து போயிட்டீங்களே, இன்னும் நாள் ஆக ஆக அது வந்து என்ன ஆயிரும்னா, அதில் சொல்லியிருக்கு, பிசகி போக முடமாக இருக்கிறது. பிசகினா அதாவது ஒன்றும் செய்ய முடியாமல் கட்டுப்படக்கூடிய அளவுக்கு பெயராமல் இப்போவே நீங்கள் என்ன செய்திருங்க, இருதயத்தை சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்துக்குள்ளே உங்களை நான் அழைக்கின்றேன். இயேசுவோடு தனித்து இருக்கிறதுல உங்களுடைய உறவு எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கடமைக்கு பண்ணுறதை விட நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பா எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் என்னப்பா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துடணும் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன எதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, மனமடிவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மனசில் மட்டும் மடிந்து போகிற அளவுக்கு இருதயத்தில் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து வேதம் சொல்லுகிறது, நீ கால் வைத்தால் யோர்தான் பிளக்கும். நீங்கள் காலை வச்சா போதும். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தார்கள். கால் வைக்கிறதுக்கு தான் யோசிக்கிறோம். இன்றைக்கி கால் வைக்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? ஆலயத்துக்கு எடுத்து காலை வைக்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? ஜெபிக்கணும்னு வேதத்தை கையில் எடுக்கிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? டக்குன்னு வச்சிட வேண்டியதானே, டக்குன்னு எடுத்துட வேண்டியதானே, வேதத்தை டக்குன்னு 10 பாட்டை படிச்சிட வேண்டியதானே. இதான் வழி, இதான் சத்தியம். நானே வழி என்கின்றார் அவர் தான். தேவாலயத்தின் திரைச்சீலை அன்றைக்கி நான் அதை படிச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிடுங்க, அது எப்படி கீழே இருந்து மேலே கிழிஞ்சுதா மேலே இருந்து கீழே கிழிஞ்சுதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. நான் உடனே வேதத்தை எடுத்து பார்த்தேன். இயேசுபா சிலுவையில் உயிர் விடும் அந்நேரத்தில் தேவாலயத்தில் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. நடுவில் இருந்து இல்லை, கீழே இருந்து இல்லை, மேலே இருந்தே கிழிந்து விட்டது. திரைச்சீலை கிழிந்ததுனால இயேசுபா நேராக என்கிட்ட வந்துரு அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னால் என்னென்னா, பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ளே நிற்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, காட்டன் போட்டு அதை மறைச்சிருவாங்க, திரையை மறைச்சிருவாங்க. மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பாங்க, பிரகாரத்தில் இருப்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் பிரதான ஆசாரியன் என்று ஊழியர் செய்வார். மக்கள் எங்கே இருப்பாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் நிற்கிறது யார் பார்க்க முடியாது, திரையை மறைத்து விடுவார்கள். பிரதான ஆசாரியன் தான் அங்கே உள்ளே இருந்து பலியை செலுத்த வேண்டும், ஜனங்களுக்காகவும் தனக்காகவும். ஆனால் இயேசுவானவர் அன்றைக்கு சிலுவையிலே நமக்காக உயிர் விட்ட அந்நேரத்தில் இனிமே மறைபொருள் அல்ல, நீங்களே நேரம் எனக்கு வந்துடலாம், இனிமேல் உங்களுக்கு பிரதான ஆசாரியன் நான் தான் என்று இயேசு சொன்னார். இப்போ நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கீங்களா? இல்லை, நம்ம இயேசுவோடு கூடவே இருக்கின்றோம், அவரோடு கூட இருக்கின்றோம். நீங்கள் நேரே அவருக்குள்ளே வந்துட வேண்டியதான், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. இயேசுப்பா தான் நமக்காக பிரதான ஆசாரியராக இருப்பதற்கு ஏற்றவர். ஏனென்றால் மனிதனாக பிறந்து பாடுபட்டு எல்லா வேதனைகளையும் அவமானங்களையும் அவர் சந்தித்ததுனால இயேசுபாவுக்கு தான் எல்லா கஷ்டமும் என்ன செய்யும் தெரியும். அதனால தான் இவரே நமக்கு ஏற்றவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவரே நமக்கு ஏற்றவர். அம்மா அப்பா வந்து பெண்ணு பார்க்காங்க பிள்ளைங்களுக்கு,
மாப்பிள்ளைக்கு ஏற்ற பெண்ணு வேணும். எனக்கு ஒரு அக்கா தெரியும். ஒரு நாள் அவங்கள நான் வந்து ஒரு ஊரில் சந்தித்தேன், கோயம்புத்தூரில். அப்போ சந்திக்கும்போது அந்த அக்கா நம்ம தூத்துக்குடியில் உள்ளவங்க, அவங்கள கோயம்புத்தூரில் ஆலயத்தில் பார்த்தோடனே அவங்க என்னையை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் தூத்துக்குடி தானே அப்படின்னு. அப்போ ஆமாக்கா அப்படின்னு. அப்போ என் மகா இந்த இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மகா மருமகையெல்லாம் பார்த்தேன். ஆனால் அவர்கள் ஒரு நாள் தூத்துக்குடியில் ஆலயத்தில் என்கிட்ட பேசினாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, என்னுடைய மகளுக்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி மாப்பிள்ளை பார்க்கன்னு தெரியுமா? அவங்க சொன்னது நான் சொல்கிறேன். அவங்க வந்து சாரீ எடுத்தாங்கன்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி எந்த சேலை எடுக்காங்களோ அதுக்கு தக்கன கரெக்டாக ஜாக்கெட் எடுப்பாங்களாம்மா. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே கூடாதான். எத்தனை கடை அலைஞ்சாலும் பரவாயில்லை, சேலைக்கு ஏற்றாக்கில் தான் ஜாக்கெட் எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பார்த்துக்கிடுங்க, நான் அப்படி தான் எடுப்பேன் பார்த்துக்கிடுங்கக்கா. அதே மாதிரி என் பொண்ணுக்கு மேட்சாகவே தான் என்ன செய்யணும், மாப்பிள்ளை கிடைக்கணும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்படி இவ்வளோ கரெக்டாக இருக்காங்களே தன்னுடைய மகளுக்கு அப்படின்ட்டு. ஆனால் நான் கோயம்புத்தூரில் பார்த்தேன் தெரியுமா அவங்க மகளை. அவங்க அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ தூத்துக்குடி தானே அப்படின்னு. அப்போ ஆமாம், நான் இன்னாருடைய மகள் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் மாப்பிள்ளையை பார்த்தேன். அதே மாதிரி அவங்க கேட்டது போல் அந்த பொண்ணை விட ஒரு ஜான் வளர்த்தி எல்லாமே அப்படியே இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அந்த அக்கா அப்படியே ப்ரேயர் பண்ணாங்களாமா, எப்படி நான் என் சேலைக்கு ஜாக்கெட்டு மேட்சாக எடுப்பேன் அதே மாதிரி என் மகளுக்கு மணமகனை அப்படியே வேண்டும் என்று கேட்டார்களாம். அதே மாதிரி ஏற்ற ஒரு கணவனை அந்த அவங்களுடைய பொண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, மருமகனை. அப்போ நான் என்ன நினைக்கிறோம், எனக்கு இன்னைக்கு என்னுடைய காரியங்களை, என்னுடைய சந்ததி, என்னுடைய காரியங்களை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஏற்றவர் இயேசு தான். இவரே நமக்கு ஏற்ற சாயராக இருக்கிறார். நம்மை போல பாடுபட்டும் நம்மை போல கஷ்டப்பட்டும் வந்ததுனால அவருக்கு எல்லாமே தெரியும். பசினா என்னன்னு தெரியும். சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றார்கள். பயிர் வழியாக போகும்போது உணவு இல்லாமல் இருந்தார்கள், படுக்கை அடலாமல் இருந்தாங்க, எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. ஏசப்பா கூட இருந்த சீடர்களும் ஏசப்பா அவருக்கு தான் எல்லாம் தெரியும். சிந்தனைகளையும் தோற்றங்களையும் அறிகிறவர். நம்ம நினைக்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சிடும் ஆண்டவருக்கு. நம்ம நினைக்கிறது நம்ம ஜெராக்ஸை தான் பார்ப்போம். ஏசப்பா ஒரிஜினலே பார்த்துருவாங்க. நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அருள்வார். உபத்திரப்படுறவங்கள அற்பமாக நினைக்க மாட்டாங்க ஏசப்பா. சில பேர் கஷ்டப்பட்டவங்களை என்ன செய்வாங்க, அற்பமாக நினைப்பாங்க. வீட்டுக்கு வந்து தர்மம் கேட்குற ஏழைகளை அற்பமாக நினைப்பாங்க, அருவருப்பாங்க, போன்னு விரட்டிடுவாங்க. கிட்ட என்ன செய்ய விட மாட்டாங்க, வரவிட மாட்டாங்க. வயதானவங்ககிட்ட நின்று பேச மாட்டாங்க. அதெல்லாம் என்ன செய்யாதாம்மா, அவங்களுக்கு பிடிக்காதாம்மா. ஆனால் ஏசப்பாவுக்கு நம்ம எவ்வளோ வயசு ஆனாலும் என்ன செய்யும், பிடிக்கும். தாயின் கருவியில் நம்ம எப்படி பார்த்தாங்களோ அப்படியே தான் நம்ம 100 வயசு ஆனாலும் அப்பா பார்ப்பாங்க. அதனால் இவரே நமக்கு ஏற்ற சகாயர். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்து விட்டது, நேரே என்னிடத்தில் வா என்றார். அதனால் நீங்கள் முடமாகி போயிருக்கிறது பிசகி கட்டு போடுற அளவுக்கு பெயராமல் நீங்கள் திரும்ப நிமிர்த்திருங்க. இன்றைக்கே நிமிர்த்திருங்க. ஜெபத்தை நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் உள்ளம் மானானது நீரோடை நோக்கி வாஞ்சித்து கதருமா போல கதறட்டும். என் தேவனே என் ராஜாவே. அதான் வேதம் சொல்லுது, நீ இளவயதில் என்னை நேசித்த அதே மாதிரியே நீ வாழ்க்கைப்பட்ட போது என்னை நேசிக்கிறேன்னு ஆர்டர் சொல்கிறாங்க ஓசியாவில். நீ வாலிப பிராயத்தில் நீ என்னை எப்படி தேடுறது தெரியுமா, அப்படியே நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு திருமணம் ஆன போதும் நீ அதே மாதிரியே நேசிக்கிறியா அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம். நீங்கள் வாலிப பிராயத்தில் எப்படி நீங்கள் தேவாலயத்தில் கடந்தீங்க, எப்படி கொயரில் இருந்தீங்க, எப்படிலாம் பைபிள் படிச்சிங்க, எவ்வளோ டெஸ்ட் எழுதுனீங்க, இன்றைக்கும் அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்களான்னு ஆர்டர் கேட்குறாங்க. அதனால் முடமாக இருக்கிறது சொஸ்தமாகும்படிக்கு சரி பண்ணணுமா. நீங்கள் கால் வச்சா யோர்தான் என்ன செய்யும், நிற்கும், பிளந்துவிடும். யோர்தான் பிளந்துவிடும். எரியும் என்ன செய்யுமா, நொறுங்கி விழுந்து விடும். நீங்கள் பாட்டு பாடி வந்தாலே நொறுங்கி விடுமா.
ஆண்டவர் வெற்றிக்கு வழி நடத்துவார். இன்னும் செங்கடல், மோசே கோலை நீட்டின உடனே கடல் பிளந்தது. அந்த சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க. பின்னால் பார்வோன் சேனை, நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே நிற்கின்றார், முன்னாலே கடல் இருக்கின்றது. கடல் நதி கூட இல்லை பாருங்க, கடல் தான். அந்த கடலை அவ்வளோ நேரத்தின் மத்தியிலையும் முகமுகமாய் இயேசுவோடு கூட தேவனோடு பேசின மோசே ஆண்டு பேசினார், நீ என்ன செய்ய கோலை நீட்டு அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி இருக்குதா? கோலை நீட்டணும், வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், கர்த்தரை அண்டி பிடித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் ஆயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்லன்னா நீங்கள் நிறுத்தி அதை வாசித்து பாருங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். எப்படி? இயேசுபாவுடைய அவயவங்களாக நம்ம இருக்கின்றோமா? இயேசுபாவுடைய அந்த சரீரத்துக்கும் இயேசுவோடைய எலும்புக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கின்றோம். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ அருமையான வார்த்தை. எலும்புக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். இயேசப்பா சிலுவையில் நினைச்சுதாங்க வெற்றியை சம்பாதிச்சாங்களே. ஆண்டவருடைய எலும்பை என்ன செய்யலை, முறிக்கலை. அந்த எலும்புக்கு நீ சொந்தக்காரன், நீ சொந்தக்காரன். பாவ மன்னிப்புக்காக சிந்துனாங்க ஆண்டவர் ரத்தம், புண்ணிய ரத்தம். அந்த ரத்தத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களாமா. அவருடைய சரீரத்தினுடைய காயங்களினால் நம்ம சுகமாகிறோம். தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம்ல. அந்த சரீரத்துக்கு நம்ம பங்காளி. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவினுடைய மூளை உச்சியில் இருந்த உள்ளங்கால் வரைக்கும் அவர் நமக்கு சொந்தக்காரர். அவர் நமக்கு பங்காளியாக இருக்கின்றார். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கின்றார். நோய்க்கு விடுதலை கொடுக்க அவருடைய தழும்பு போதுமானது. அவருடைய எலும்பு நம்ம எலும்புக்கு சக்தி கொடுக்குது. அல்லேலூயா. முறிக்கப்படாத அளவுக்கு செய்கின்றார். ஏசப்பா சரீரம் நமக்கு சக்தியை கொடுக்கிறது. ஏசப்பா ரத்தம் பலனை கொடுக்கிறது. ஏசப்பா எலும்பு கூட, ஏசப்பா எலும்புக்கு நம்ம உரியவங்களாக இருக்கிறோங்க. இப்போ உங்கள் எலும்பில் உள்ள சத்தெல்லாம் எனக்கு என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. இந்த செய்தி நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ நான் கேள்விப்பட்டது, நான் படிக்கலை, இந்த இதெல்லாம் நம்ம படிக்கலை. ஆனால் ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள். அது குழந்தை தாயின் கர்ப்பத்தில் ஃபார்ம் ஆன உடனே அந்த தாய் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பலவீனப்பட்டுருவாங்க. அப்போ அன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட, எங்கள் தங்கச்சிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவள் என்ன சொன்னா அப்படின்னா, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது செங்கல் கிடக்குமாம்ல, எங்கேயாவது செங்கல் கிடந்துச்சுன்னா அந்த செங்கலை எடுத்து அதை அப்படியே அள்ளிட்டு, மடி நிறைய அள்ளிட்டு வீட்டில் என்ன செய்வாங்களாமா, சவைச்சு திம்பாங்களாமா. அப்போ எதுக்கு நான் எதனால் அப்படின்னா, இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற இந்த பேபி தனக்கு தேவையான எல்லா சத்தை தானே என்ன செய்யுமா, அது உறிஞ்சிக்கிடுமாமா. அந்த தாயினுடைய எலும்பில் இருக்கிற கால்சியம் அது பிளட்டில் இருக்கிற தனக்கு தேவையான அளவு பிளட்டு, அந்த கால்சியம் என்னென்ன இருக்கோ எல்லா சத்துக்களையும் இந்த தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையானது தனக்கு வேண்டியதெல்லாம் தானே என்ன செய்யுமா, உறிஞ்சிருமாமா. அப்போ இந்த தாய்க்கு இது தேவைப்படுகின்றது. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மண் கல் இந்த அடுப்பில் எரிப்பாங்க தெரியுமா, கறி. அந்த கறியெல்லாம் எங்கள் ஊரில் நிறைய அக்காமார் சாப்பிட்ருக்காங்க. தேர்காலமாக இருக்கிறவங்க அந்த அடுப்பு விறகு எரிஞ்சிருக்கும்ல, அது திருப்பி அந்த காஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அது காஞ்சி கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த கறி எடுத்து என்ன செய்வாங்க, கடிச்சு சவைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். பிறகு நெல் இருக்குல்ல, நெல் உமி இருக்குல்ல, அந்த நெல் உமியை என்ன செய்வாங்கன்னா மொத்தமாக கூட்டி வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. அதில் நெருப்பு வச்சுருவாங்க. நடுவில் கொஞ்சோண்டு நெருப்பு வச்சுருவாங்க. நெல் உமியை நல்லா அப்படி கும்பலாக வச்சு நடுவில் கொஞ்சம் நெருப்பு கங்கல் இருக்கும்ல, தீக்கங்கல், அதை வச்சுருவாங்க. பார்த்துக்கோங்க. வச்சு நல்லா மூடிடுவாங்க. பார்த்துக்கிடுங்க. இது என்ன செய்யும், அடுத்த நாளுக்கிட்டக்க அப்படியே அது எரிஞ்சு அந்த கும்பலாக இருந்த அந்த உமியானது, நெல் உமியானது சாம்பலாக மாறிடும். இதை என்ன செய்வாங்க, எங்கள் ஊர்லெல்லாம் பல் விளக்குறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டுவாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு
பெட்டியில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. அதை தான் என்ன செய்வாங்க, எல்லோரும் கைட்டு பல்லு விளக்குவாங்க. ஆனால் இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்ல அந்த தாய்மார், அந்த பெண்கள் இதை அள்ளி அள்ளி என்ன செய்வாங்க, திம்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அந்த எலும்பினுடைய சக்தியை இந்த குழந்தை எடுக்கிறதுனால தேவையானதை இவங்க என்ன செய்கிறாங்களாமா, சாப்பிட்றாங்களாமா. அப்படியே இன்றைக்கு அருமையானவர்களே, இயேசுவோட எலும்பில் இருக்கிற அந்த சக்தியை, அந்த சுகத்தை, அந்த பரிசுத்தத்தை, அந்த இயேசுவின் அன்பை, அந்த கிறிஸ்துவனுடைய ஆறுதலை இயேசுவின் எலும்பில் இருந்து இன்னைக்கு எடுக்கணும். இயேசுவின் எலும்பில் இருந்து எடுத்துக்கிடணும். எனக்கு, என் மனைவிக்கு, என் குழந்தைங்களுக்கு, என்னுடைய பேரம்பேத்திக்கு, என் சந்ததிக்கு, இயேசுப்பா உங்கள் சரீரத்துக்கு நாங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் எலும்புக்கு நான் உரிமை, எனக்கு உரிமை இருக்குது. எப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை தானே உறிஞ்சி எடுக்குதோ அப்படியே இயேசுவின் எலும்பில் இருந்து இன்றைக்கு உயிர் தெழுந்தவராக, வல்லமை உள்ளவராக அவருடைய எலும்புகள் இருக்கின்றன. நம்ம அப்படியே அவரை பார்ப்போம். ஒரு நாள் அந்த எலும்பில் இருக்கிற சக்தியை உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இன்றைக்கு இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். இது 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுதாம்மா ஒரு பிள்ளை. அப்போ 9th படிக்கும்போது அவங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்களாமா. அப்போ அவங்க அம்மாட்ட சொன்னாங்களா, என்ன எனக்கு நீங்கள் என்ன செயின் செய்யலை, எனக்கு செயின் செய்து போடுங்க, நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன்ல, நான் 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டேன்ல, நீ செயின் போடுங்க அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஏழையாம். நம்மகிட்ட அப்படிலாம் எங்கே பணம் இருக்குது, இப்போ எப்படி உனக்கு செய்ய முடியும், நீ 9ஆம் கிளாஸ் தானே படிக்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்திருக்கு, இல்லை எனக்கு செயின் வேணும், நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், நான் சேலெல்லாம் கட்டிட்டேன், எனக்கு நீங்கள் செயின் செய்தாங்கன்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த தாய் தகப்பன்னு என்ன செய்கிறாங்க, நம்ம பிள்ளை பெருசாகிட்டு அதே என்ன செய்துட்டு வாயிட்டு கேட்டுட்டு, அப்போ நம்ம பிள்ளைக்கு என்ன செய்வோம், நம்ம செயின் செய்திருவோம் அப்படின்ட்டு செயின் செய்தாங்களாமா. ஆனால் செயின் எப்படி செய்தாங்களான்னா 2 சரத்தில் செய்தாங்களாம் பார்த்துக்கிடுங்க. ஒரே ஒரு லைனில் 2 லைனில் செய்து கொடுத்தாங்களாம் பார்த்துக்கிடுங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த செயினை போட்ட உடனே அப்படின்னா ஒரு சந்தோஷமா அம்மா அப்பாவுக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சுதாம்மா, ரொம்ப நன்றியோட பிள்ளையாக இருந்துச்சாம்மா. அப்போ இதை எனக்கு இந்த செய்தி எடுக்கும்போது இது எனக்கு மனசில் வந்துச்சு. அப்போ எல்லா பிள்ளைகளுமே என்ன செய்வாங்க, கல்யாணத்தோடு தான் செயின் போடுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பா என்ன செய்திருக்காங்க, போட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா இதில் நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு, இந்த குழந்தை நம்ம எலும்புல இருந்து வந்த குழந்தை, இது நம்ம இரத்தத்தில் இருந்து வந்த குழந்தை, இது நம்முடைய சரீரத்தில் நம்ம பிளட்டில் இருந்து வந்த இந்த குழந்தைக்கு நம்ம செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அது பெரிய பிள்ளையாக ஆகிவிட்டது, அது சேலை கட்ட ஆரம்பிச்சிட்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், செயின் போடத்தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் செய்கிறாங்க. உரிமை பாராட்டுகின்றாள் இந்த மகள், உரிமை பாராட்டுகின்றாள். அதே போல தான் இன்றைக்கி ஏசப்பாட்ட நம்ம நிற்கணும். ஏன்னா ஏசப்பாயை சொல்லி தந்துட்டாங்களே, இனிமேல் என்ன குழு உங்களுக்கு கொடுக்கணும், யார் இனிமேல் ரெக்கமெண்டு வேணும், ஏன் எலும்பு உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எலும்பு மாசற்ற எலும்பு, அல்லேலூயா. அந்த சரீரம் மாசற்றது. இன்றைக்கும் பிதாவானவர் பக்கத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ நல்லா இருக்கும். அவருடைய கிருபையினால் அருமையானவர்களே, இங்கே ஏசப்பாட்ட சொல்லி எதனாலும் எனக்கு நீங்கள் தான். இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. அருமையானவர்களே, நீங்கள் ஏசப்பாவுடைய பாடுகளுக்கு என்னதாம்மா, பங்காளி. அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையினுடைய மனசில் வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. இந்த செய்தியை நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பங்காளின்னு இருக்கா பைபிளில் அப்படின்ட்டு அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு ரெக்கார்டிங்க நேரம் ஆகிட்டு, எனக்கு இந்த வார்த்தை எங்கே இருக்குது, நீங்கள் சொல்லிட்டீங்களே, பங்காளின்னு சொல்லிட்டீங்களே, எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படி யோசித்துக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பேதுருவில் பார்க்கணும் போல் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. பேதுருவில் எடுத்து பார்க்க என்னுடைய பெயரை அதில் எழுதி வைத்திருக்கின்றேன்.
எழுதி வச்சு நான் சைடில் கோடு போட்டு இந்த பெயரையும் வருஷத்தையும் அதில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ ஈஸியாக நான் பார்த்துட்டு கண்டுபிடிக்க எனக்கு தேவன் அதை காட்டி கொடுத்தாங்க. அருமையானவர்களே, நாம் இயேசுக்கு என்னதான் பங்காளியாம். பங்காளின்னா என்ன சொல்லுவாங்க? சொக்காரங்க. ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு என்ன சொத்து இருக்கோ அதுக்கெல்லாம் என்னதான் பங்காளி, சுதந்திரர்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பாடுபடுறீங்களா? இயேசுவுக்காகவும் நிறைய கஷ்டப்படுறீங்களா? ஆனாலும் விசுவாசமாக நிற்கின்றீர்களா? அவரையே உறுதியாக நம்பிக்கொண்டு இருக்கின்றீர்கள்? முறுமுறுக்காமல் இருக்கீங்க, சோர்ந்து போகாமல் இருக்கீங்க, ஊழியம் செய்து கொண்டே இருக்கீங்க. பலவீனம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கீங்கள. நீங்கள் இயேசுக்கு என்னதாமா? பங்காளியா, சொக்காரங்க. அல்லேலூயா, உடன் சுதந்திரர். அதுக்கு உங்களுக்கு வசனம் வச்சுருக்கேன், இயேசுவா கிருபையினால. அல்லேலூயா. இன்றைக்கி சொல்லுங்கள், இயேசுவா நான் உங்களுக்கு யார்? நான் பங்காளி. வாசிக்கணுமா இன்னொரு நேரம்? 1 பேதுரு 4வது அதிகாரம் 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. ஆண்டவருடைய பாடுகளுக்கு மட்டும் இல்லை, மகிமையில் களி கூறும்படிக்கு இயேசுப்பாவுக்கு நம்ம யாரா? பங்காளி. அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு பங்காளி. மகிமையில் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு இந்த நாளிலே உள்ள பாடுகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருங்கள். சோர்ந்து போய்விடாதீர்கள். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு நீங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் உங்களுக்கு அப்படியாகும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சுதந்திரர், சுதந்திரர் ஆயிடுற, உடன் சுதந்திரர். நன்றி, நன்றி. இயேசுவை கிட்டி சேருங்கள், இன்னும் தேவனை கிட்டி சேருங்கள். இன்னும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், நீங்கள் துதிக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். இவ்வளோ பரிசுத்தமாகிட்டேன், இனிமே எங்கே நான் பரிசுத்தமாக இருக்க போகிறேன் நினைக்கவே வேண்டாம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கடைசியாக நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிக்கும் போது கூட அந்த பரிசுத்தத்தின் சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. அதான் கடைசி சாவி. அதை போட்டு நம்முடைய பரிசுத்தத்தின் முடிவை, பரிபூரணத்தை அடைந்தவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். அதான் கடைசி சாவி கையில் இருக்கும். அந்த சாவியை என்ன கூட திறக்காம விட்டுறக்கூடாது. பார்த்துக்கிடுங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், நான் இயேசுவுக்கு பங்காளி. நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நான் நிறைய பாடுபட்டிருக்கேன், அதனால் நான் இயேசுக்கு பங்காளி என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய பாடுகளின் வழியாக நீங்கள் ஊழியம் செய்கின்றீர்கள், உபதேசிக்கின்றீர்கள், தியாகம் பண்ணுகின்றீர்கள், கர்த்தருக்காக நின்று கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால் கிறிஸ்துவின் நாளிலே மகிழ்ந்து களிகூறும்படிக்கு கிறிஸ்துவுக்கு சுதந்திரரும் உடன் சுதந்திரரும் ஆமை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனிதனோட யுத்தம் பண்ண வேண்டாம், மனிதனோட யுத்தம் பண்ண வேண்டாம். நான் எழுதி வச்சுருக்கேன், தாயின் மாம்சத்திலிருந்து எப்படி குழந்தைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குமோ அப்படியே உடன் பங்காளியாகி நமக்கு வர வேண்டியது வந்துவிடும். சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டம் அது வேலையை என்ன செய்திரும். சட்டம் என்ன சொல்லுது? நீ நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளை போல இருக்கும், என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு நம்முடைய ஜீவனை கொள்ளை பொருளாய் கொடுத்திருக்கிறேன். அவனுக்கு ஒரு குறைவும் வராது. அவன் என்னை தேடுகின்றான், அவன் என்னை நோக்கி பார்க்கின்றான், அவன் என்னுடைய பிள்ளை, நான் அவளை என்னுடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லி கொண்டு இருக்கின்றார். பிறகு என்ன? எதுக்கு மனதளவில் சோர்வு, சரீரத்தில் சோர்வு வேண்டாம். தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆட்டோமேட்டிக்காக
பரலோக ராஜ்யத்தில் இருந்து அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தர அவர் வல்லவராக இருக்கின்றார். இயேசுவினுடைய சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வந்து சேரும். மனிதனோட யுத்தம் பண்ணாதிருங்கள், விமர்சனம் பண்ணாதீர்கள், சண்டை பண்ணாதீர்கள், காரணம் சொல்லாதீர்கள், விமர்சனம் பண்ணாதிருங்கள். நமக்காக எரியோ விழும். சமாதானமாக இருப்போம். தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நெகிழ்ந்த கைகளையும் திரும்ப நிமிர்த்த வேண்டும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி அது பிசகி போகாதபடிக்கு ஸ்வஸ்தமடையும்படிக்கு நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கின்றார். இன்றைய கருத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவுக்கு நம்ம பங்காளியாக இருக்கின்றோம். அவருடைய எலும்புக்கு சொந்தக்காரியாக இருக்கின்றோம். அந்த எலும்பு இயேசுவின் எலும்பு, இயேசுவின் சரீரம், அவருடைய அவயவம், அவருடைய கிருபை, இயேசுவின் இரத்தம் நம்மையும் குடும்பங்களையும் நோயற்ற வாழ்க்கையை தந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நேசிக்கிற நல்ல தகப்பனே மே துதிக்கிறோம். நீ நம்முடைய உன்னதத்தில் இருக்கிற தம்முடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிருபையினால் எங்கள் பலவீனங்கள் நீங்கட்டும். எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு செய்தி கேட்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியங்கள், பரிசுத்தமான ஜீவிய தேசத்துக்காக ஜெபிக்கிற கிருபை, மற்றவர்களுக்காக மன்றாடக்கூடிய கிருபைகளை தாரு. எங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் உண்மையை நோக்கி இருக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஊழியர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அறியாத மக்களுக்காக ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இந்த நாட்களின் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.